breathing and exchange of gases. ஜென்ரலா இது வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்ல இப்போ நமக்கு வந்து ஆல் ஆர்கானிசம் இது எசென்ஷியலா? கண்டிப்பா எசென்ஷியல். ஏன்னா ஆக்சிஜனை கொடுக்குது இல்லையா? அண்ட் பிரீத் பண்றதுனால நமக்கு வந்து முக்கியமா இந்த ஆக்சிஜன் வந்து செல்லுக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ டு அப்டைன் எனர்ஜி ஆஃப் டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொன்னா இந்த ஆக்சிஜன் உள்ள போகலைன்னா அந்த எனர்ஜி கிடைக்காது. ஸோ எனர்ஜி வந்து ஃபுட்ல இருந்து தான் கன்சியூம் ஆகணும். அண்ட் யூஸ்வலா பிளான்ட் தன்னுடைய எனர்ஜிக்கு போட்டோசிந்தசிஸ் மூலியமா ஃபுட்டை ரெடி பண்ணிக்குது இல்லையா? அது கார்போஹைட்ரேட்டா அது ஃபார்ம் ஆகி உடம்புல இருக்கு பிளான்ட்ல. நாம அதை ஃபுட்டை எடுத்துக்கும் போது when we are taking that as a food, we have to break that particular material in terms of oxygen. ஸோ அப்போ பிரீத்திங் என்ற ப்ராசஸ்ல ஃபுட்டை உள்ள கொண்டு போகும்போது ஆக்சிஜனை உள்ள கொண்டு போறதும் அதை பிரேக் பண்ணும்போது அது மூலியமா வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியில கொண்டு வரதும் இந்த ப்ராசஸ்க்கும் மிக முக்கியமான விஷயம். ஸோ டெஃபினட்டா ஆக்சிஜன்ன்றது நமக்கு தேவை ஃபுட்டை பிரேக் பண்றதுக்காகவே. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அஸ் அ பை ப்ராடக்ட் கண்டிப்பா நமக்கு ரிலீஸ் ஆகும். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பேஸ்ட் அப்பான் த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் மூலியமா வந்து வெளியிலிருந்து உள்ளேயும் உள்ளேருந்து வெளியிலையும் போகுது. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி ஒரு சில லோவர் ஆர்கனிசம்லாம் ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமா அது ரெஸ்பிரேஷன் பண்ணிக்குது. எர்த்வார்ம் எல்லாம் வந்து they are using the moist cuticle in their body for respiration. And specialized gills are used by some aquatic arthropods and mollusks. And some vascularized bag called lungs is used in a terrestrial form of organisms. And fish uses gills. So நம்ம அட்வான்ஸ்ட் ஆர்கானிசம் ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து லங்ஸை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ ரெஸ்பிரேஷன் in the frog, it also can happen through the cutaneous respiration called a moist skin மூலியமா ரெஸ்பிரேட் பண்ணலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் that is respiration system in mammals is a well developed one. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம வந்து படிக்கலாம். நம்ம மேமல்ஸ்ல இருக்கிறது என்ன அப்படின்னா பேர் ஆஃப் லங்ஸ் இருக்கு. ஹியூமன் எக்ஸாம்பிள், ஹியூமன் லங் வந்து thoracic chamberல இருக்கு. அண்ட் this is actually dorsally vertebral column, ventrally sternum, ribs laterally and diaphragm lower side. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது ஒரு ஏர்டைட் சேம்பர்னு சொல்லக்கூடிய thoracic chamber. So that breathing is depending upon the thoracic chamber. Nasal cavity, for example, முதல்ல வந்துட்டு breathing உள்ள வரதுக்கு முன்னாடி external nostrils வழியா nasal cavity வழியா pharynx-க்கு ஓப்பன் ஆகி, ஏன்னா pharynx வந்து ஃபுட்டு ஏர் ரெண்டுத்துக்கும் காமன் பேசேஜ், that open into the larynx through glottis. larynx அப்படின்றது ஒரு cartilaginous box. ஸோ இது வந்து ஆக்சுவலா சவுண்ட் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்றதுனால இதை வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். glottis அப்படின்றது எபிக்ளாட்டிஸை கவர் பண்ணியிருக்கு. அதாவது லாரிங்ஸ்க்கு மேலே இது ஒரு ப்ரிவென்டிவ் லேயரா இருக்குது. லாரிங்ஸ் தான் அடுத்ததா வந்து இது ட்ரக்கியாக்கு போகுது. ஸோ சாப்பாடு இந்த வழியா உள்ள வந்துடக்கூடாதுன்றது தான் இந்த glottis எபிக்ளாட்டிஸ் உடைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். தென் இந்த இது வந்து ட்ரக்கியா இஸ் டிவைட் டு bronchi. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பிரைமரி bronchi. செகண்டரி அண்ட் டெர்ஷரி bronchioles அதுக்கப்புறம் ஃபர்தராக டிவைட் ஆகி அண்ட் தென் ஃபைன் bronchioles டிவைட் ஆகி அது வந்து அந்த டெர்மினல் bronchioles சொல்லலாம். டெர்மினல் bronchioles வரக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் கால்டு அல்வியோலை. ஸோ அல்வியோலை வரைக்கும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் பார்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னு ரெண்டு விஷயம் இருக்கு. கண்டக்டிங் பார்ட்ன்றது இந்த டெர்மினல் bronchiole வரைக்கும் எக்ஸ்டர்னல் நாசல்ல இருந்து டெர்மினல் bronchiole வரைக்கும் கண்டக்டிங் பார்ட். அண்ட் ஸோ த கண்டக்டிங் பார்ட்டுக்கு அடுத்தது வரக்கூடியது எக்ஸ்சேஞ்ச் பார்ட் ஃபார் ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட் இருக்கிறது அல்வியோலை. அல்வியோலைல டிஃப்யூஷன் நடக்குது. ஆக்சிஜன் வந்து உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது. இந்த லங்ஸ் வந்து இட் இஸ் கவர்ட் பை அ டபுள் மெம்பரேன் லேயர் கால்ட் அஸ் அ ப்ளூரா. ஸோ க்ளோஸ் இன் கான்டாக்ட் வித் thoracic chamber. ப்ளூரல் மெம்பரேன், அவுட்டர் ப்ளூரல் மெம்பரேன் வந்து thoracic chamberக்கும் இன்னர் ப்ளூரல் மெம்பரேன் வந்து லங் சர்ஃபேஸுக்கும் டச்ல இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது.
ஸோ ப்ளூரல் வென்டிலேஷன் ஆர் பிரீத்திங், சாரி பல்மனரி வென்டிலேஷன் ஆர் பிரீத்திங். அது என்னன்னா பிரீத்திங் வந்து that is atmospheric air is drawn and carbon dioxide rich alveoli air is released. இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிரீத்திங். உள்ள ஆக்சிஜன் உள்ள வருது, வெளியில கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது. அண்ட் there is a two process of breathing. One is involved inspiration, another one is actually expiration. இந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு முக்கியமான விஷயம் ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கும். லங்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும் நடுவில் ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கணும். இஃப் த ப்ரெஷர் வித்தின் த லங்ஸ் இஸ் லெஸ் தென் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதை நெகட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லலாம். அதாவது வெளியே விட கம்மியான நெகட்டிவ் ப்ரெஷர் இருந்தால் அப்போதான் என்ன நடக்கும், இன்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ லங்ஸில் என்ன இருக்கணும், கம்மி ப்ரெஷர் இருக்கணும், நெகட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பிரேஷன் வந்து இஃப் த ப்ரெஷர் டேக் பிளேஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் அ இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர், அதாவது லங்ஸ்குள்ள ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா தட் லீட்ஸ் டு த எக்ஸ்பிரேஷன். ஸோ உங்களுடைய டயப்ராம் இதெல்லாம் வந்து என்ன வேலையை செய்யுது, ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்றது எப்படி உருவாகுது, இந்த டயப்ராமுக்கும் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்க்கும் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்க்கும் என்ன முக்கியமான வேலைகள் அப்படின்னு சொன்னால் இதோடைய முக்கியமான கண்டிஷனில் தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற விஷயமே நடக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் நடக்கணும்னா முதல்ல எது கான்ட்ராக்ட் ஆகணும், ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் த டயப்ராம். அந்த டயப்ராம் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸ்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் தொராசிக் சேம்பர்ல. அதே மாதிரி வென் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது டார்சோவென்ட்ரல் ஆக்சிஸ் மூலியமா அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா டிக்ரீஸ் இன் த இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர். அதனால ஆட்டோமேட்டிக்கா உள்ள கேஸ் வெளியில இருந்து ஆக்சிஜன் உள்ள வந்துடும். அதே மாதிரி திருப்பியும் எக்ஸ்பிரேஷன் பண்ணணும் அப்படின்னா எது கான்ட்ராக்ட் ஆச்சோ அது ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ ரிலாக்ஸ் ஆகும்போது திருப்பியும் பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ ஃபோர்சிங் த ஏர் அவுட் ஆஃப் த லங்ஸ். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். மோர் ப்ரெஷர், அது இன்க்ரீஸ்டு இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர், அதுக்கு கண்டிஷன் வந்த உடனே வெளியில கேஸ் தள்ளப்படும். ஸோ ஒரு நாளைக்கு பிரீத்திங் சொன்னா ஒரு பர் மினிட்டுக்கு 12 to 16 டைம்ஸ் நம்ம வந்து பிரீத் பண்ணலாம். இதை மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அந்த வால்யூம் ஆஃப் த ஏர், தட் இஸ் கால்டு ஸ்பைரோமீட்டர். ஸோ எஸ்டிமேஷன் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ், நம்ம ஸ்பைரோமீட்டர் அப்படின்றது இப்போ வந்து என்னன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கெப்பாசிட்டிஸை நம்ம வந்து மெஷர் பண்றோம். யூஸ்வலா சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ml எக்ஸ்பயர்ட் டியூரிங் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட். 500 ml என்ன ஆகுது, இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட். ஸோ 500 ml உள்ள வரலாம். நார்மல் ஐஆர்வி அப்படின்றது வந்து தட் கேன் பி இன்ஸ்பயர்ட் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப மூச்சை பிடிச்சிக்கிட்டு இழுக்கும் பொழுது 2500 வந்து 3000 உள்ள போகலாம். அதே மூச்சை பிடிச்சிட்டு வெளில நம்ம தள்ளும் பொழுது ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன்ல அந்த உள்ள இழுத்தது வெளில வராது, கொஞ்சம் உள்ளே தங்கிடும். ஸோ 1000 1100 ml வரைக்கும் தான் வெளில வருது. அந்த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன்லையும் வால்யூம் லங்ஸ்ல ரிமைனிங் இருக்குது இல்லையா, ஏர் ரிமைனிங், அது இவ்வளவு இருக்கும். அதுக்கு பேரு ரெசிடியல் வால்யூம். ஸோ இதெல்லாம் வந்து வால்யூம் வால்யூம் வால்யூம். இப்போ வந்து கெப்பாசிட்டின்னு பேச போகிறோம். இஆர்வி ஐஆர்வி டிவி, இஆர்வி ஐஆர்வி டிவி. அந்த இந்த இஆர்வி அப்படின்றதும் ஐஆர்வின்றதும் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அண்ட் நார்மல் பிரீத்திங்ல உள்ள வெளியில போயிட்டு வரக்கூடியதுன்னு சொன்னோம். ஸோ இப்படி இது மொத்தத்தையும் சொன்னால் அது பேர் வைட்டல் கெப்பாசிட்டி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எக்ஸ்பிரேஷனல் ரிசர்வ் கெப்பாசிட்டின்றதும் இன்ஸ்பிரேஷனல் ரிசர்வ் கெப்பாசிட்டின்றதும் இப்போதான் ஜஸ்ட் நோ பேசணும். என்னென்னு பேசணும், 2500 3000 வரைக்கும் இழுக்க முடியும். தள்ளுறது 1000 1000 ml வரைக்கும் தான் தள்ள முடியுது எக்ஸ்பிரேஷன் ரிசர்வ் வால்யூம். ஸோ ஒரு 1200 ml எல்லாமே கொஞ்சம் ஹை லெவலே வச்சுக்காம 1200 ml 500 ml ப்ளஸ் ஐஆர்வின்றது வந்து எவ்வளவு 3000 ml. ஸோ 3000 ப்ளஸ் 1100 ப்ளஸ் 1200. ஸோ இந்த கணக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வைட்டல் கெப்பாசிட்டி. இது எப்பயுமே ரெகுலராக வந்துட்டு மூச்சை இழுத்து விடுறது, மூச்சை வெளியில பலமாக இது பண்றது, இதெல்லாம் எப்பயுமே ரெகுலராக நடக்கிற விஷயம். ஆனால் அதோடு சேர்ந்த ரிசர்வ் வால்யூமும் சேர்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு தட் இஸ் கால்டு என்ன சொல்லுவீங்க, ரிசர்வ் வால்யூம் சேர்த்து சொன்னா இட் இஸ் கால்டு டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இட்ஸ் கால்ட் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஏன்னா உள்ள இருக்கிறத தங்கினதை நம்ம சொல்லலை இல்லையா, அதையும் சொன்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அந்த மாதிரி இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல் தட் இஸ் எக்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷனோட சேர்ந்து நீங்க சொல்றது வந்து கெப்பாசிட்டி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவோம், சரிங்களா. ஸோ தட் இஸ் ஐஆர்வி பிளஸ் டிவி, இஆர்வி பிளஸ் டிவி. ஸோ இதெல்லாம் நார்மல் எக்ஸ்பிரேஷன், நார்மல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற கணக்கில் எடுத்துக்கணும்.
அண்ட் அல்வியோலை அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்கிற இடம், முக்கியமான இடம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஆக்சுவலாக சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமாக தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதில் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஆக்சிஜன் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது கரெக்டாக டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் போகும். ஸோ ஆக்சிஜன் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் வந்து வெளியிருந்து உள்ளே வரும்போது அல்வியோலையில் 104 அண்ட் லோ இன் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் 40 mm அண்ட் அது வந்து டிஃப்யூஸ் டு காசிங் O2 டு டிஃப்யூஸ் ஃப்ரம் அல்வியோலை டு த பிளட். அப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து 104லேருந்து 40 இந்த ஒரு டேப்லெட் காலம் புக்கில் என்சிஆர்டில் இருக்கும், அது வாடிக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரி வந்து எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதோ ஸ்பெசிஃபிக் 45 mm அண்ட் லோவர் எங்கே ரீச் ஆகும்போது லோவர் ஆயிடுது, அல்வியோலையில் ரீச் ஆகும்போது லோவர் ஆயிடுது. ஸோ டிஷ்யூவில் ரீச் ஆகும்போது 45, அந்த அல்வியோலையில் ரீச் ஆகும்போது 40 mm Hg அப்படின்னு போய். ஸோ த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இப்போ வந்து ஒருவேளை பிளட்ல வரும்பொழுது நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் லெவல், சரிங்களா? ஸோ அல்வியோலையில் இருக்கு இந்த டீஆக்சிஜன் பிளட்ல 40 mm Hg. ஆனால் அந்த 104 அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. 104 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறும்போது 95 mm Hg இருக்கும். அது டிஷ்யூஸ்க்கு போகும்போது 40 mm Hg இருக்கும். அண்டு அது டெலிவர் பண்ணும்பொழுது அதுதான். ஸோ அப்போ உள்ளே வரும்போது 104, 95, 40. திருப்பியும் வந்து சைட் ஆஃப் த டிஷ்யூஸ்லேருந்து 45 அந்த ஆக்சிஜனேட்டட் லோ இன் ஆக்சிஜனேட்டட் பிளட் எப்பயுமே. அண்ட் டிஆக்சிஜனேட் பிளட்ல அது வந்து ஆக்சுவலாக வந்து அது 45. அது ரீச் அல்வியோலை ரீச் ஆகும்போது இட் வில் பி ஆக்சுவலி வாட் இட் இஸ் 40. ஸோ யூஸ்வலாக கார்பன் டை ஆக்சைடு 20-25% வந்து டைம்ஸ் வந்து என்ன ஆகும், ஈஸியாக டிசால்வ் ஆகும் வேகமாக இதில் பிளட்ல. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ஹையர் தேன் ஆக்சிஜன் மீன்ஸ் கார்பன் டிஃப்யூஸ் த்ரூ த டிஃப்யூஷனல் மெம்பரேன் 20-25 times solubility is heavy. அண்ட் அல்வியோலை ஸ்பெசிஃபிக்லி என்னென்ன வச்சிருக்கு அப்படின்னா thin squamous epithelium and endothelium of alveolar capillaries. ரெண்டுத்துக்கும் நடுவில் பேஸ்மெண்ட் மெம்பரைன் in between them. ஸோ டிஃப்யூஷன் அழகாக நடக்குது. blood is actually medium of transport of oxygen and carbon dioxide. 97% of oxygen is transported by என்னது RBC தான் 97% எடுத்துகிட்டு போகுது. அண்ட் 20-25% இது பேலன்ஸ் இருக்கிறது வந்து 3% of oxygen is transported in the form of plasma. And usually நம்ம ஏற்கனவே பேசும் 20-25% of the carbon dioxide is transported in the form of carbaminohemoglobin, 70% in the form of carbon dioxide, and balance in the dissolved state ஒரு 7% என்ன இருக்கு பிளாஸ்மால dissolved ஸ்டேட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டுத்தையுமே கம்பேரிஷன்ல சொல்லணும். ஹீமோக்ளோபின்ல வந்து ஆர்பிசி தட் இஸ் ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின்ற பிக்மெண்ட் இருக்கு. அந்த ஆக்சி ஹீமோக்ளோபினா இருந்ததுன்னு சொன்னால் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கண்டிஷன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ஷியல் ப்ரெஷர் பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் ஆஃப் ஹீமோக்ளோபின் ரிலேட்டட் டு ஆக்சிஜனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் பைண்ட் ஆகும். எந்த கண்டிஷனில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் வாட் ஆர் ஃபேக்டர்ஸ் அண்ட் அஃபெக்ட் அந்த PCO2ன்றது H+ கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், இதெல்லாம் வந்து ஆக்சிஜனை பைண்டிங் பண்ணுறதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து PCO2 கம்பேர் பண்ணும்போது அந்த PCO2 அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அது டிசோசியேட் ஆகிடும். ஸோ டிசோசியேட் ஆகி எங்கே ஆகிடும், டிஷ்யூக்கு போயிடும். ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி தி எஃபெக்ட் ஆஃப் PCO2 H+ கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ ஆக்சிஜன் ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கண்டிஷன். இப்போ அல்வியோலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கணும், PO2 தான் அதிகமாக இருக்கணும், PCO2 கம்மியாக இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கணும் கம்மியாக இருக்கணும், H+ம் கம்மியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டிஷன். அதே விஷயத்த டிஷ்யூஸில் போனீங்கன்னா அதை அப்படியே உல்டாவாக நீங்கள் சொல்லணும், சரிங்களா, உல்டாவாக சொல்லணும். அண்டு 500 ml ஆஃப் ஆக்சிஜன் எப்பயுமே நம்ம வந்து 5 ml கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் 100 ml ஆஃப் பிளட். அதே மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்போர்ட்டட் பை ஹீமோக்ளோபின் அப்படின்னு இருந்ததுன்னா கார்பமினோ ஹீமோக்ளோபின்னு சொல்லணும். ஸோ அந்த கண்டிஷன் எப்படி வரும் அப்படின்னா மோர் கார்பமினோ ஹீமோக்ளோபின் இருக்குன்னு சொன்னால் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து ஈஸியாக பைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை மாதிரி வந்து பைகார்பனேட் அப்படின்னு 70% வந்து பைகார்பனேட்டிக் ஃபார்மில் போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பைகார்பனேட் ஃபார்மில் கொண்டு போகிறது யார் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கார்போனிக்
anhydrase. இந்த என்சைம் இல்லைன்னா CO2 வந்து ப்ளஸ் H2ஓட சேர்ந்து H2CO3 மாறாது. ஸோ மாறலன்னா 70% அது வந்து என்ன ஆகாது, H2CO3ன்ற பைகார்பனேட் ஃபார்ம்ல போகாது. அது ஆக்சுவலாக H2CO3ன்றது வந்து டிசோசியேட்டட் இன்டூ H + HCO3 மைனஸ் டிசோசியேட் ஆயிடும் பைகார்பனேட். H2CO கார்போனிக் ஆசிட். இந்த கார்போனிக் ஆசிட்ன்றது தான் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான என்சைம் வந்து கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். சரிங்களா, கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். ஸோ 4 ml ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், 100 ml கார்பன் டை ஆக்சைடு கொண்டு வர முடியும். என்னதான் வேகமாக ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனோட அதிகமாக கெப்பாசிட்டி காட்டினாலும் இவ்வளவுதான் டிரான்ஸ்போர்ட்டிங்ன்றது பாசிபிள். ஓகே. அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்னு இருக்கு. இது வந்து என்னன்னா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேட்டிங் த பிரீத்திங் ரிதம். ஸோ ரிதம் வந்து மெட்ல ஆப்லங்கெட்டால நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கேன் மாடரேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். அந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை மாடரேட் பண்ணி கொடுக்கறது யாருன்னா நூமோடாக்சிக் சென்டர் ஃப்ரம் த பான்ஸ்ல இருந்து அந்த விஷயம் மாடரேட் பண்ணி கொடுக்கும். யூஸ்வலா நம்ம பாடியில கொஞ்சம் கீமோசென்சிட்டிவ் ஏரியாஸ் வந்து அந்த ரிதம் சென்டர்ல இருக்கு. அது வந்து கார்பன் டை ஆக்சைடையும் H+ டக்குன்னு சென்ஸ் பண்ணிடும். ஸோ ஒருவேளை உங்களை உடம்புல H+ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னா அந்த கீமோசென்சிட்டிவ் ஏரியாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இட் வில் ரீச் அண்ட் கிவ் த இன்ஃபர்மேஷன் டு த டோட்டல் பிரெயின். ஸோ அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, நீங்கள் அதை வந்து எக்ஸைல் பண்ணுங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனே பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற கண்டிஷன் வரும். ஸோ இதை வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி அண்ட் அயோட்டிக் ஆர்ட்ரின்ற 2 ஆர்ட்ரி இருக்கு. அந்த ஆர்ட்ரி தான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயினுக்கு அனுப்பிவிடும் ஆக்சுவலாக. ஸோ CO2 and H+ கேன் பி ஈஸிலி analyzed and finalized by the brain, and then immediately inspiration stop and expiration வந்து initiate பண்ணும். These are the major points of the excretory system. So I am Shivakumar, your personal lead trainer. Any doubts for doubts clearing, call me 7299 55077. Thank you.